எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் டிவைன் டைவ் தமிழ் சேனலின் அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவிலில் மகர ராசி அன்பர்கள், குறிப்பாக இந்த மகரம் என்றாலே இந்த 3 நட்சத்திரம் தான். 3 நட்சத்திரத்திலே உத்திராடம், திருவோணம், அவிட்டம். அவிட்டம் 2 பாதங்கள், திருவோண நட்சத்திரத்திலே 1 முதல் 4 பாதங்கள் ஆக 6 மற்றும் உத்திராடம் நட்சத்திரத்தில 2, 3, 4 ஆகிய பாதங்கள் இந்த மகர ராசி மண்டலத்திற்குள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 2013 முதலேயே சனி பகவான் மட்டுமல்ல, இன்னும் சில கிரகங்களினுடைய தாக்கத்தினால் வரலாற்றிலே வேறு யாரும் சந்திக்காத பிரச்சனைகளை இரு ராசிகள் முக்கியமாக சந்தித்தது. அதிலே மகரம் மிக முக்கியமாக 7.5 சனியினுடைய பாதிப்பை கிட்டத்தட்ட 10 மடங்கையும் தாண்டி அந்த பாதிப்பு தாக்கம் என்பது இருக்கும். இருந்தாலும் கூட அவ்வப்போது கிரகங்கள் தரக்கூடிய அனுகூல நிலைகளை நான் அவ்வப்போது சொல்லிக்கொண்டு, இதோ வந்துவிட்டோம் வெற்றியை நோக்கி என்று நான் அவ்வப்போது ஆக்கமும் ஊக்கமும் தரக்கூடிய பதிவுகளை உங்களுக்கு நிச்சயம் தந்தேன். இப்போது நிச்சய நிலை என்னவென்றால், மிகப்பெரிய உயரத்தை தொடுவதற்கு இப்போது இல்லை என்றால் மேலும் ஒரு 30 ஆண்டு காலம் சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்திலே வந்து உங்களுக்கு தைரியத்தையும் வீரத்தையும் நிறைத்து வெற்றிக்கான பாதையை காட்டுவதற்கு அத்தனை ஆண்டு காலம் பிடித்துவிடும். 2013 துவங்கியே ஆணானாலும் பெண்ணானாலும் பல நிலையிலே கஷ்டம். பெண்கள் மகர ராசி என்றால் அவர்களுக்கு வாழ்க்கையிலே கணவன் வழியில் அல்லது கணவன் வீட்டு வழியிலோ அல்லது பிள்ளைகள் வழியிலோ அல்லது இடமாற்றம் என்று பல நிலைகளிலே மாற்றம் என்று இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அப்படியே பிடுங்கி எறிந்தார் போன்ற ஒரு மாற்றம் இப்படியெல்லாம் இருந்து கொண்டு தான் இருந்தது. அதிலும் கடந்த அந்த 2013 முறை முதல் இந்த 13 ஆண்டுகள் வரை, இந்த 2026 வரை எடுத்துக்கொண்டுமே ஆனால், உத்திராட நட்சத்திரத்துக்காரர்கள் 55 வயதிலிருந்து சற்றேறக்குறைய 75 வயதிற்குள் இருந்தவர்களுக்கு சொல்லி மாளாது சிக்கல், சிலர் மாண்டு கூட போயிருப்பார். அப்படி ஒரு நிலை. அதே போல் திருவோண நட்சத்திரத்தில பிறந்திருந்தவர்களுக்கு 45 முதல் 65க்குள் இருந்தவர்களை புரட்டி போட்டது என்று தான் சொல்ல வேண்டும். பிறவி ஜாதகம் எப்படி அருமையாக இருந்தாலும் கூட, ஏனென்றால் என்னிடம் ஜாதகம் பார்க்க வரக்கூடிய நபர்களிலே கிட்டத்தட்ட ஒரு 50% பேர் 2 ராசிகளுக்குள் இருந்தனர். அந்த 2 ராசிகளில் பார்க்கும்போது ஒன்று மகரம், மற்றொன்று விருச்சிகம், அதற்கு அடுத்தபடியாக மிதுனம், இப்போது கடகம். இப்போது அதிகப்படியாக ஜாதகத்திலே பார்க்கும்போது எல்லாம் நல்லாக இருக்கும். ஆனால் இந்த கோச்சாரம் என்பது கை கொடுக்கவில்லை. ஆகையினால் திருவோணத்திலும் கூட அந்த 45 65 வயதுக்குள் இருந்தவர்களுக்கு பிரச்சனை. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் மகர ராசியிலே அடங்கும். 35 55 வயதுக்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு அடித்து துவைத்து பிழிந்து போட்டது. இனி எல்லாம் நலமே. இவற்றிலே இனி உத்திராட நட்சத்திரத்தில் தப்பி பிழைத்தவர்கள் இனிமேல் மிக கவனத்தோடு உடல் நலத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் சற்றேறக்குறைய 65 வயதை கடந்தவர்களாக இருப்பீர்கள். திருவோண நட்சத்திரத்திலும் கூட ஓரளவிற்கு இப்போது நல்ல முன்னேற்றம். ஆனால் அவிட்டம் 1, 2 பாதங்களுக்கு பட்ட கஷ்டத்திற்கு 10 மடங்கு கஷ்டம் சனி பகவான் 7 சனியில தருவது போன்ற 10 மடங்கு கஷ்டம் இருந்திருக்கும். ஆனால் இப்போது இந்த 3ஆம் இடத்து சனி பகவான் உங்களை 1000 மடங்கு உயர்த்தி விடுவான். இதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. சுய ஜாதகத்தின் தசாபுக்திகளுக்கு அடிப்படையில அவ்வப்போது இருக்கக்கூடிய சிறு சிறு ஏற்றத்தாழ்வுகளின் அடிப்படையில நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் நிகழ்வுகளை நகர்த்தினால் போதும், வெற்றி நிச்சயம். சரி, உடைந்தது சக்கரவியூகம் என்று தலைப்பை தந்திருக்கின்றேன். இனி கந்தன் தருவான் பொற்காலம் என்றும் தந்திருக்கின்றேன். இது என்ன? முதலிலே கந்தன் தருவான் பொற்காலம். தமிழ் கடவுள் என்று போற்றப்படக்கூடிய முருகன். இந்த முருகன் வெற்றிக்கு உங்களுக்கு வித்தாக அமைவான். ஏனென்றால் உங்களுடைய ராசியிலே மகர ராசியில் தான் செவ்வாயானவர் உச்சம் பெறுவார்.
உச்சம் பெறக்கூடிய செவ்வாய்க்கு வழிபடக்கூடிய தெய்வமே செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு. உக்ர தெய்வ பெண் சன்னிதானங்களுக்கு சென்று விளக்கேற்றி, அதுவும் ராகுகால நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள குடும்ப நெருங்கிய உறவினர்கள் செய்தாலும் கூட உங்களுக்கு பலன் உண்டாகும். நீங்களே செய்தால் அந்த பலன் என்பது பன்மடங்கு உயர்ந்திருக்கும். ஏனென்றால் இந்த மகர ராசிக்கு கந்தன் தருவான் எதிர்காலம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் அதில் அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது. ஒரு பாடல் அப்படியே மகர ராசி ஆண் பெண் இருவருக்கும் ஒத்து போகும். எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திரு காவடி சுமக்கும் தொண்டருடன் தினம் சூட்டிடும் ஞான மலர்களுடன் ஒரு புல்லாய் முளைத்து தடுமாறும். இப்படித்தான் கடந்த 13 ஆண்டு காலத்துல ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு நிலையில தடுமாறிக் கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு வழி கிடைக்கிறது. ஒரு வழி என்பது நிச்சயமாக அமைகிறது. எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் என்று. நேற்றைய வாழ்வு அலங்கோலம் இதை நிச்சயம் மகரம் ஏற்கும். அருள் நெஞ்சிலே கொடுத்தது நிகழ்காலம், வரும் காற்றில் அணையா சுடர் போலும் அருள் கந்தன் தருவான் எதிர்காலம், எனக்கும் இடம் உண்டு என்று இந்த அருமையான வரிகள் அப்படியே முன் பின் மற்றும் மகர ராசியின் நிஜத்தினையும் நிகழ்காலத்தையும் இந்த வரிகளிலே நிச்சயம் நீங்கள் காண முடிகிறது. அதனால் அற்புத சுடர் போன்று நெஞ்சிலே உரத்தோடு தைரியத்தோடு 3ஆம் இடத்து சனி பகவான் எதையும் கவலைப்படாதீர்கள். நேர்மையாக வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது மிகப்பெரிய வெற்றி, கனவிலும் காணாத வெற்றி என்று நிச்சயம். சனி தசை கொடுமையானதா மகர ராசிக்கு என்றால் இல்லை, நிச்சயமாக இல்லை. அவ்வளவு எல்லாம் கொடுமை இல்லை. ஆனால் ஏன் கொடுமையாக இருந்தது சென்ற 13 ஆண்டு காலத்துக்கு என்ற காரணம் தெரிய வேண்டும் என்றால் இது விதி. மதியால் வெல்ல முடியுமா? விதியை கடந்துதான் ஆக வேண்டும். எப்படி சில பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது, கிழித்து போட்டது என்றும் கூட சொல்லலாம். ஒன்று யம கிரகத்தின் வருகை. புளூட்டோ என்பது யம கிரகம். அது மகர ராசியை தொடும்போது ஏற்பட்ட பிரச்சனை. அதே சமயத்துல சனி குரு இணைந்த காலம் 2019 சனி குரு இணைந்த போது தனுசு ராசியில உலகத்தையே மடக்கி போட்டது. எவ்ரிபடி இஸ் வாஸ் அண்டர் அரெஸ்ட். எல்லோரையுமே கைது செய்து வைத்திருந்தது, முடக்கி போட்டது. அதன் பின்பு மகர ராசியுடைய சனி தசை 6, 8, 12ஆம் அதிபதிகள் ஒருவேளை சனி தசை காலங்களிலே ஏதேனும் உங்களுக்கு அங்கு அசுபர்கள் இல்லாமல் இருந்து அந்த திசை நடக்கும் போது அந்த தசாபுக்தி அந்தரங்களும் நடந்திருந்தால் 6, 8, 12 அதிபதிகள் கொல்லாமல் கொன்றது, நடைபெடமாக்கியது என்பதுதான் காலச்சக்கரம். இப்படிப்பட்ட ஒரு சக்கர யூகத்தை விதி வகுத்து விட்டது. எப்படி சாமர்த்தியமாக இருந்தாலும் ஒரு சிக்கல் என்பது எழுந்திருக்கும். ஆகையினால் கவலைப்பட வேண்டாம், வெற்றி நிச்சயம். ஆனால் என்ன ஒன்று, ஜோதிடம் அறிந்தவர்கள் அல்லது ஜோதிடத்தை நம்பி கேட்டவர்கள் 2010, 11 இதை அறிந்து சக்கர வியூகம் அமைகிறது என்று புரிந்து கொண்டு சக்கர வியூகத்திற்குள் சிக்காமல் வெளியிலிருந்து வியூகத்தை அடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பிரச்சனை அவர்களுக்கும் இருந்தது. ஜோதிடத்தை மதிக்காமல் இருந்தவர்கள் தான் உள் சிக்கி சிதையுண்டார்கள், அதிகப்படியாக அடிபட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். ஆகினால் இந்த ஜோதிடம் என்பது என்ன? நீங்கள் மிக விலை உயர்ந்த 2 கோடி 3 கோடி வாகனம், கார் வைத்திருக்கிறீர்கள், அதுதான் உங்களுடைய ஜாதகம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் செல்லும் வழி சரியில்லை என்றால் சாலை மார்க்கத்திலே அங்கங்கு பலகைகள், இது யூ பெண்ட், இது எஸ் பெண்ட், இது விபத்து பகுதி என்று இருக்கும். அதை சொல்வதுதான் ஜோதிடம். அதை அனுசரித்து செல்லும் போது சாதாரண ஓட்டை வண்டியாக இருந்தாலும் கூட வாழ்க்கையை அடிபடாமல் ஓட்டி வந்து விடலாம். இல்லை என்றால் எந்த அளவிற்கு ஜாதகம் மிக சூப்பராக இருக்கிறது என்று சொன்னாலும் கூட கோச்சாரம் கை கொடுக்கவில்லை என்றால் கஷ்டம். ஆகையினால் இந்த கோல் சாரங்கள் தான் இதுவரை உங்களை கெடுத்தது, சக்கர வியூகத்தை அமைத்தது. சக்கர வியூகம் உடைந்து விட்டது. இனி வெற்றிக்கு நீங்கள் முயற்சி செய்யும் போது எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு வெற்றி. வெள்ளத்து அணையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு என்று வள்ளுவர் சொல்லுவார். அதை போல்
எந்த அளவிற்கு உயர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு மகரம் மட்டும்தான் மிகப்பெரிய அளவிற்கு உயர முடியும். அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.